எண்ணிய எண்ணியாங்கு எழுதுவோர் எண்ணிய திண்ணீராக பெறும் வல்லுனை வணங்கி தொட்டனைத்து ஊரும் மணற்கனி மாந்தருக்கு கட்டணைத்து ஊரும் அறிவு என்ற அந்த வாசகத்தோடு உங்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறோம். நாம் இந்த பள்ளியில் ஒரு வாசகம் இருக்கிறது. தோல்வி உன்னை சந்திக்கும் முன் நீ சிந்தித்து பார்த்தால் தோல்வி உன்னை சிந்திக்கும். இதுதான் இன்று நடக்கும் நிகழ்வுடைய சாராம்சம். 1994 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை பல முறை இந்த ஊட்டி மண்ணிற்கு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறை வரும்போதும் உங்களை மாதிரி சொட்டர், ஜர்கின் அதெல்லாம் இல்லாமல், ஹெட் கேப்பெல்லாம் இல்லாமல் வந்ததில்லை. இன்று சாதாரணமாக இந்த மண்ணில் இருக்கிறேன் என்றால் அதுக்கு முழுக்க காரணம் பூமி வெப்பமாகிவிட்டது. இதோடைய பாதிப்புகள் நீங்கள் எந்த அளவிற்கு உணர்கிறீர்கள் என்று தெரியவில்லை. அந்த பாதிப்புடைய விகிதாச்சாரம் எவ்வாறு இருக்கும் என்றால், இப்போ இருக்கிற மாதிரியே விட்டால் 2028-29 சிக்னலுக்காக வைத்திருக்கும் பச்சை சிகப்பு லைட் எரியுங்களா, அந்த பிளாஸ்டிக் உருக ஆரம்பிக்கும் என்கிறார்கள். இந்த வெப்பம் நாம் அப்படியே விட்டால் பிளாஸ்டிக்காக நாம் எங்கெங்கே வைத்திருக்கிறோமோ அந்த பிளாஸ்டிக்கள் உருக ஆரம்பிக்கும். அப்போ பூமியோடைய வெப்பத்துடைய சூழல் எந்த அளவுக்கு அதிகமாகிறதுன்னு பார்க்க வேண்டும். உலகில் ஒரு சிறந்த பசுமை நிறைந்த ஒரு காடு எது என்றால் அமேசான் காடு. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நாமும் அதை கேள்விப்பட்டிருக்கோம். அனகொண்டா பாம்பெல்லாம் அங்கே பெரிய பெரிய பாம்பெல்லாம் இருக்குது என்று. ஆனால் ஆக்சிஜன் அதிகப்படியான காற்று, சுத்தமான காற்று இருக்குது. ஆனால் இந்திய தேசத்தின் ஆக்சிஜன் தரும் ஒரே காடு, இந்தியாவுக்கே அந்த சக்தி தரும் காற்று தரும் ஒரே காடு எது என்றால் நமது மேற்கு தொடர்ச்சி மலை தான். அதில் ஊட்டியும் ஒரு பங்கு உண்டு. இவ்வளவு சிறப்பான இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் சற்று ஏறக்குறைய 25 லட்சத்திற்கு மேற்பட்ட வகையான மரம் மூலிகைகள் இங்கு நிரம்ப இருக்கிறது. அதோடைய மாற்றங்கள் காலப்போக்கில் வெளிநபர்களுடைய தொடர்பு, வணிக தொடர்பு என்று வரும்போது இந்த மலையில் இயற்கையுடைய மாற்றத்தால் நடைபெறும் சூழல்களை நீங்கள் உணர ஆரம்பித்திருக்கணும், உணர வேண்டும். அந்த உணர்வு தான் 2030 இந்த பசுமை மீட்டெடுக்க ஒரு சூழலாக அது நமக்கு மாறும். இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் இப்போ நமது உறுதிமொழியில் குறைந்த அளவு மறுசுழற்சி செய்யும் பொருட்களை பயன்பாட்டை தடுக்க வேண்டும் என்று ஒரு உறுதிமொழி எடுத்தோம். அப்படி என்றால் என்ன? நாம் பானிபூரி சாப்பிடும்போது தர அந்த பிளாஸ்டிக், ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது தர அந்த பிளாஸ்டிக் டீஸ்பூன், இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு முறை சாப்பிட்டு தூக்கி போட்டுருவோம். ஆனால் அதை பல முறை நாம் அதை உபயோகப்படுத்துகிற வாய்ப்பு இருந்தும் அதை நாம் ஒரு முறை தூக்கி போடுவதால் அந்த குப்பைகள்லாம் எங்கே போகுது என்றால் பூமியில் தான் தங்குகிறது. சரி, இது எவ்வாறு நாம் சொன்னால் புரியும் என்றால், ஒவ்வொரு தனி மனிதரும், இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு தனி மனிதர்களும் ஆண்டிற்கு 26 கிலோ எடையுள்ள பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நபர் 26 கிலோ எடையுள்ள பிளாஸ்டிக்கை பயன்படுத்தினால் அது சற்று ஏறக்குறைய ஒரு ஆண்டில் 3000 கோடி கிலோ பிளாஸ்டிக் தேவையில்லாமல் குப்பையாக பூமியில் சேர்த்து கொண்டிருக்கிறோம். 3000 டன் பிளாஸ்டிக் ஓராண்டு நாம் சேர்க்கிறோம் என்றால் 10 ஆண்டுகளில் நாம் எவ்வளோ சேர்த்து இருக்கிறோம் என்றால் சற்று ஏறக்குறைய 30,000க்கு மேற்பட்ட கிலோ கணக்குள்ள கோடிக்கணக்கான பிளாஸ்டிக்கை நாம் பூமியில் புதைத்து வைத்திருக்கிறோம். இந்த புதையலுடைய வெப்பத்தாக்குதல் தான் நாம் 20 ஆண்டுகளில் சீர்படுத்தியுடைய செயல்பாடுகள் இன்று இந்த மாற்றத்துக்கு வழிவகுக்கிறது. பருவம் தவறிய மழைகள், பருவம் தவறிய வெப்பம், இதெல்லாம் அதிகமாவதால் என்ன மாற்றங்கள் நடந்துகின்றதுன்னு நம்ம பார்த்தா அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஒரு 15 ஆண்டுக்கு முன்பு இருந்த உங்களை மாதிரி இருந்த நாங்கள் மாணவர்கள் தண்ணியை காசு கொடுத்து வாங்க மாட்டோம் என்று, வாங்குவோமா என்று எண்ணித்து இருந்தோம். இன்று எந்த பேருந்தில் நீங்கள் பயணப்பட்டாலும், எந்த மளிகை கடையில் பயணப்பட்டாலும் 20 ரூபா கொடுத்தா 1 லிட்டர் தண்ணி தராங்க. தண்ணியை காசு கொடுத்து வாங்குமான்றது யோசிக்காத காலகட்டத்தில் இருந்த நாங்கள்
இன்று 20 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிற நிலைமைக்கு மாறிவிட்டோம். நீங்கள் இன்னும் ஒரு 10 ஆண்டு போச்சுனாக்கா சின்ன சின்ன ஒரு சிலிண்டர் முதுகில் கட்டி நாம் அதில் சுவாசிக்கிற ஒரு சூழ் வருமா வராதா? தண்ணியை காசு கொடுத்து வாங்கிட்டோம், அப்போ காசு கொடுத்து வாங்கினா தான் சுவாசிக்க முடியும் என்ற ஒரு சூழல் உருவாகும். அந்த சூழலாம் போக்க வேண்டும்னா என்ன பண்ணணும்? ஒரு மரம் சரியாக 5 நபர்களுடைய ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்யும் சக்தி படைத்தது. அப்படி பூர்த்தி செய்யும் சக்தி படைத்த அந்த மரத்தை நாம் ஏன் வளர்க்கவில்லை? நாம் ஏன் இருக்கும் மரத்தை வெட்டிவிட்டோம்? தங்க நாற்கர திட்டம் என்ற ஒரு திட்டம் இந்தியாவில் கடந்த 15 ஆண்டுக்கு முன் செயல்படும் போது வலிமை மிக்க 4000 மரங்களை வெட்டிவிட்டோம். ஒவ்வொரு மரமும் 300 ஆண்டு 200 ஆண்டு 500 ஆண்டு பழமையான மரங்களை வெட்டிவிட்டு தான் தங்க நாற்கர திட்டங்களை உருவாக்கினோம். இன்று காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் சாலைகள், பாம்பே முதல் கல்கத்தா வரையிலும் சாலைகள் அமைத்து விட்டோம். ஆனால் அந்த பசுமை இல்லை. சரி, இதை நாம் போக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம நாட்டை பற்றி நாம் பேசும்போது நமது நாட்டில் 140 கோடி மக்கள் என்றால் ஆண்டிற்கு 140 கோடி மரத்தை நட வேண்டும். அது அரசாங்கம் நடுமா, தனிநபர்கள் நடுமா, இல்லை பள்ளியில் உள்ள நம் மாணவர்கள் நடுமா, இல்லை நம்மளுடைய யார் நடுவார்கள்? அப்போது ஒரு ஆண்டுக்கு 140 கோடி மரங்கள் நட்டால்தான் ஒரு 5 ஆண்டுகளில் ஒரு 700 கோடி மரத்தை உருவாக்க முடியும். அடுத்த ஒரு 5 ஆண்டுகளில் அந்த 700 கோடி மரத்தை பாதுகாத்தால் 10 ஆண்டுக்கு பிறகு காசு குத்து வாங்கும் சூழலை தவிர்த்து விடலாம். அதற்காக தான் இந்த விழிப்புணர்வு. மரம் நடுவதற்கு இடமில்லை,